வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போன வீடியோ அதோட பார்த்தீங்கன்னா மொத்த கிளாஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். ரொம்ப கஷ்டமாக அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. எப்படின்னா இப்போ நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, டிவைட் பை 0 எரரு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சு, இந்த மாதிரி நிறைய எரர் பார்த்துருப்போம். இந்த எரர்னால் நம்ம பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எரர் பில்டினாக இருக்குது. சரியா? இப்போ நம்ம யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இதை ஹேண்டில் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ எனக்கு லிஸ்ட்டு ஆப்ஜெக்டை யூசர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு எக்ஸெப்ஷன் நான் த்ரோ பண்ண போகிறேன். லிஸ்ட் ஆப்ஜெக்ட் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இப்படி யூஸ் கேஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? உங்கள் யூஸ் கேஸுக்கு நீங்கள் எப்படி எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி சொல்கிறேன். இப்போ லிஸ்ட்டு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் எக்ஸெப்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எரராக த்ரோ பண்ணும் ரன் டைமில். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் நீங்கள் பார்த்துட்டாங்க. அண்ட் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி ஐடியா இல்லைனாலும் அதையும் பார்த்துட்டாங்க. ஏன் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்னென்ன கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணாலும் சில பிஹேவியர் ஆல்ரெடி பைத்தானில் எழுதி வச்சுருப்பாங்க. எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸில் அந்த பிஹேவியரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது புரியணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் இன்ஹெரிட்டன்ஸும் ரைட்டாக என்னென்னு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அளவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என் கேஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ லிஸ்ட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ நான் கோட் ரைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்பவே ஈஸி தான். கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு கீவேர்டை கொடுத்துட்டு இப்போ நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ நோ லிஸ்ட் எரர். ஸோ எனக்கு லிஸ்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் வரணும். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், டிஃபால்ட்டாக பைத்தானில் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷனை நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் உங்களோட கஸ்டம் எக்ஸெப்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நான் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நானாக சும்மா எக்ஸாம்பிள் தான் எடுக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேசஸ் உங்கள் யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் 23 சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் இஃப் கண்டிஷனில் இஃப் நம்ம ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது இஸ் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பர்டிகுலராக இருக்கக்கூடிய வேரியபிள் என்ன டைப் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னா இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆர் வேரியபிள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் லிஸ்ட்டு டைப்பை நான் செக் பண்ண போகிறேன். லிஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் யூசர் எனக்கு லிஸ்ட்டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸெப்ஷன் என்ன பண்ணணும், த்ரோ பண்ணணும். ஸோ த்ரோ பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சரியா, ரைஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே தானே நம்ம எக்ஸெப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எக்ஸெப்ஷனை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆர் நாட் அலோவ்டு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்குவேன். ஸோ இவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது கிளாஸுக்கு வெளியே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லிவிட்டு தனியாக நம்ம இது பண்ணியிருக்கோம்.
ஸோ அது தனி கிளாஸு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ எக்ஸெப்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே அவ்வளோதான். ஸோ ஒரு கிளாஸில் நீங்கள் கொடுத்துட்டாலே அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ண அவசியம் இல்லை. ஓகே ஓகே இப்போ லிஸ்ட் ஆர் நாட் அலோன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எல்ஸில் என்ன பண்ணுறேன், சப்போஸ் இது எனக்கு நம்பராக இருந்து ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் லிஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கவும், லிஸ்ட்டாக இல்லை அப்படின்னா, சப்போஸ் எனக்கு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இல்லைனா வந்து டபுள் டைம்ஸ் போட்டுக்கிறேன். லைக் இந்த மாதிரி. ஸோ இதில் நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, ஸோ இந்த இடத்துல யூசர் இன்ட்டு யூசர். ஸோ நான் வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி பண்ணிக்கிறேன். 2 × 2 3 × 3 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம 23னா 23 × 23 ஸோ அந்த மாதிரி வரும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 529 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்பர் நம்ம சின்ன நம்பராக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 9 சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ட்ரே கேட்ச் பார்த்தோம். ட்ரே எக்ஸெப்ஷன். ஓகே சார் ட்ரே எக்ஸெப்ட். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே தள்ளி வந்துடும். தள்ளி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரையில் போயிட்டு இதை கொடுத்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்போஸ் யூசர் வந்து லிஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணோம். ஓகேவா, அந்த ரைஸ் பண்ணுற எக்ஸெப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பைத்தானில் எக்ஸெப்ட் கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அதிலே பார்த்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டாங்க. எக்ஸெப்ட் என்ன எரரை நம்ம கேட்ச் பண்ண போகிறோம், நோ லிஸ்ட் எரர். ஸோ நோ லிஸ்ட் எரர் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கு அலைஸ் நேமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரெண்டில் போயிட்டு எரரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 சொல்லிட்டு வருது. ஸோ சப்போஸ் இப்போ யூசர் வந்து லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 2 3 4 45 அப்படின்னு ஏதாவது நம்பர் நீங்கள் கொடுத்து பாஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆர் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்புளாக எக்ஸெப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதில் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் காமனாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல இந்த கிளாஸை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் ப்ரோக்ராமில் வந்து செட் ஆஃப் நிறைய எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும், நிறைய கஸ்டம் எக்ஸெப்ஷன் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, காமனாக அந்த இடத்துல எரர்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த எரரை என்ன பண்ணுங்கள், இதில் நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஒரு எக்ஸெப்ஷனு, கஸ்டம் எக்ஸெப்ஷனு. உங்களுக்கு இன்னொரு எக்ஸெப்ஷன் வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அதர் எக்ஸெப்ஷன், ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனும் இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கஸ்டம் எக்ஸெப்ஷன் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எரர் அப்படிங்கக்கூடிய இந்த காமனான ஒரு எக்ஸெப்ஷனை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். அதனால என்ன ஆகும், இந்த இடத்துல இதுக்கு கீழே நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸெப்ஷனும் உங்களுக்கு இந்த எரருக்கு கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு கேட்டகரி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் எக்ஸெப்ஷனாக என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எக்ஸெப்டில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டப்புளுக்குள்ளே நீங்கள் கொடுத்து மல்டிபிள் எக்ஸெப்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு எக்ஸெப்ட் இல்லை நீங்கள் இப்படி போட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சேம் லைக் உங்களோட எக்ஸெப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஸோ 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் நெகட்டிவ் நம்பர், அதாவது நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இதை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம நெகட்டிவ் நம்பர் எரர் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்கொயர் ரூட்டில் எனக்கு 0க்கு கீழே, அதாவது நெகட்டிவ் நம்பர் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு லெஸ் தென் 0வாக இருந்தால் எனக்கு நெகட்டிவ் நம்பர் எரர் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் வந்து இது பண்ணியிருந்தோம், ரைஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ரைஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் அலோட் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சப்போஸ் இந்த இஃபுக்குள்ளே நம்ம கண்டிஷன் போகலை அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் டைரெக்டாக போட்டு இந்த 2 ஸ்டார் போட்டுப்போமா, இதுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள் ட்ரையில் செக் பண்ணுறோம். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு எரர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸப்ட் வந்து ஹேண்டில் பண்ணிடும். நம்ம இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் நம்பர் எரர் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர் கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் எரர் வரும். அந்த எரரை எக்ஸப்ட் கேட்ச் பண்ணிடும், கேட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம -9 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. தென் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம ரெஜிஸ்டர் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூசர் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த நம்ம இந்த பர்டிகுலர் இந்த எரரை நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் நம்ம யூசரோட நேம் அட்மின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து நம்ம அட்மின் கெஸ்ட். ஸோ சும்மா சாம்பிள் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்து. ஓகே, இப்போ நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மின் கெஸ்ட் வந்து உள்ளே பாஸ் ஆகும். அப்புறம் யூசர் நேம் வந்து அட்மின் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அட்மின் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் யூசரில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணும். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ரைஸ் கொடுத்துருக்கோம். ரைஸ்னால் என்ன பண்ணும், எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். ஸோ நம்ம யூசர் நேம், ஏன்னா யூசர் நேம் எக்ஸிஸ்ட் எரர் தானே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் எக்ஸிஸ்ட் எரரில் நம்மளுக்கு ஆல்ரெடி டேக்கன், இந்த யூசர் நேம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸிஸ்டிங் யூசரோட அந்த புது சப்போஸ் இதில் வந்து இல்லாத யூசர் நேம் கொடுக்கும்போது இந்த எக்ஸிஸ்டிங் யூசரில் போய் அப்பண்ட் ஆயிரும். அப்பண்ட் ஆச்சு அப்படின்னா யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம ட்ரை எக்ஸப்ட் போட்டு வழக்கம் போல் இங்கே என்னென்னா பண்ணியிருக்கோமோ இதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மின் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன், அதாவது கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஜஸ்ட்டு இவ்வளோ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. இந்த 2 லைன்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது தான். நீங்கள் எழுதக்கூடிய லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக்ஸ் என்ன இருக்கோ நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.